லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எல்லாத்தையும் என்னால முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சு 2 அடி முன்னெடுத்து வச்சா நீ இப்படி எங்களை ஒரேடியா கீழே தள்ளி விட்டா எப்படி ஆத்தா? வாழ்க்கையில ஆரம்பத்துல இருந்தே நான் வெறும் தோல்விய மட்டும்தான் பாத்துட்டு இருக்கேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி மறுபடியும் மறுபடியும் தோல்விய கொடுத்து சோதிச்சிட்டு இருக்கேன்? அப்படி என்ன நான் உனக்கு வேண்டாத பிள்ளைய ஆயிட்டேன்? என்ன தோக்கடிச்சு பாக்குறதுல உனக்கு அம்புட்டு என்ன சந்தோஷம்? நானும் என் அத்தையும் அவளை படிக்க வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். பட்டுக்கிட்டுதான் இருக்கோம். அவளும் இப்பதான் படிக்கணும்னு படிப்பு மேல அக்கறை வந்து ஏதோ படிச்சிட்டு இருக்காக. இந்த சூழ்நிலையில நீதான் எங்களுக்கு பக்க பலமா இருந்து எங்களை எப்படியாச்சும் தூக்கி விடணும். நீங்களே என்ன இப்படி தண்டிச்சா அது என்ன நியாயம்? இது வெறும் சாதாரண வாத்தியார் படிப்பு இல்ல. எங்க குடும்பத்தோட கடமை, கௌரவம். இதெல்லாம் தெரிஞ்ச நீயே எனக்கு ஒரு பதில் சொல்லு. எதுக்காக என் புருஷனுக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்திருக்க? என்னதான் உன் விளையாட்டு? இப்படி அமைதியாவே இருந்தா நான் உன்னை விட்டுருவேன்னு நினைச்சியா? நீ எனக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். சொல்லுமா, சொல்லுமா, சொல்லு. அமுதா, அமுதா, மாமாவோட குரல் கேக்குது. அமுதா, மாமா, அமுதா, அழாதம்மா, அழாத அமுதா, அழாதம்மா, சொன்ன கேளு. நீ நினைக்கிறத நடக்க விடாம ஆத்தா சோதிக்கிறத நினைக்காத. உன்னால இந்த குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். கவலைப்படாதம்மா. மாமா, என்னைக்குமே உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும். இப்போ நீங்க சாமியா வந்து என்ன வழி நடத்திட்டு இருக்கீங்க. இப்போ வந்த இந்த சோதனையையும் நீங்க தான் மாமா தீர்த்து வைக்கணும். இப்போ மொத்த குடும்பமும்
என்னைய உங்க ஸ்தானத்துல வச்சுதான் பாக்குறாங்க. இப்போ இந்த அமுதா உங்க மருமக மட்டும் இல்ல, நீங்க தான் இனி என்ன வழி நடத்த போற சக்தி. நீங்க தான் மாமா எனக்கு எல்லாம். இந்த குடும்பத்துக்கு நீ வாக்கப்பட்டு வரணும். என் பொறுப்பை நீ பார்த்துக்கணுங்கிறது எல்லாமே விதிமா. என் குடும்பத்தை பாதியிலே தவிக்க விட்டுட்டு அநியாயமா என் உயிர் போயிடுச்சுன்னு என் மனசு இத்தனை நாள் அல்லாடிட்டு கிடந்துச்சு. நீ எப்போ என் குடும்பத்துக்குள்ள வந்தியோ அந்த பரிதவிப்பு கொஞ்சம் கொஞ்சமா என்னை விட்டு விலகிருச்சு. நீ என் ஸ்தானத்துக்கு வந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கணுங்கிறது அந்த ஆண்டவனோட கட்டளைமா. இந்த குடும்பத்தோட கடமையை சுமக்கிற உன்னை நல்லபடியா வழி நடத்த வேண்டியது ஏன் பொறுப்புமா. நீ கவலைப்படாத. அப்புறம் ஏன் மாமா இப்படி ஒரு சோதனை எனக்கு? இது என்ன புது கணக்கு? இது உனக்கான சோதனை இல்லம்மா, ஆண்டவன் போட்ட கணக்கு. உனக்கும் உன் புருஷனுக்குமான கணக்கு இல்லம்மா, ஒரு தாய்க்கும் மகனுக்குமான கணக்கு, அன்னத்துக்கும் செந்திலுக்குமான கணக்கு. செந்தில் மேல வச்சிருக்க பாசத்தை அண்ணன் வெளிக்காட்டாம மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்காமா. அது மொத்தமும் கொட்ட வேண்டிய நேரம் இது. அதுக்காக கடவுள் போட்ட கணக்கு தான் இது. இது அவ போட்ட முடிச்சுமா, இது உனக்கான சோதனை இல்லம்மா. அவங்களுக்கு சரியாக அத்தை ரொம்ப கஷ்டமான பரிகாரத்தை பண்ண போறாங்க. அவங்க உடம்பு இருக்கிற நிலைமையில அவங்களால இத பண்ண முடியுமா? நாங்க என்ன சொன்னாலும் அவங்க கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. மாமா, இந்த பரிகாரத்தை என் புருஷனுக்காக நான் பண்ண கூடாதா? முடியாதும்மா. இது அன்னத்துக்கான பரீட்சை, பாச பரீட்சை. இத அவதான் மகனுக்காக பண்ணணும். உனக்கான கடமை இன்னும் நிறைய காத்து கிடக்குமா. நீ அதை நோக்கி பயணப்படு. உனக்கு என்னைக்குமே நான் துணையா இருப்பேன். நான் ஒன்றும் அந்த தெய்வ சக்தியெல்லாம் கிடையாது. ஆனா ஒரு மாமனாரா ஒரு மருமகளுக்கு பக்க துணையா இருப்பேன். நான் இருந்து பண்ண வேண்டிய காரியத்தை இப்ப நீ பண்ணிட்டு இருக்க. உன்னை நிச்சயம் நான் வழி நடத்துவேன். அக்கா, என் மாப்பிள்ளை சீக்கிரம் எழுந்து பரீட்சை எழுதணும்னு எனக்கு ஆசைதான்க்கா. அதுக்காக நீ இப்படி ஒரு முடிவு எடுத்தது எனக்கு அம்பிட்டு சரிப்படலக்கா. பூசாரி என்ன சொன்னாருன்னு நீயும் தானே காது கொடுத்து கேட்ட. சொன்னா கேளுக்கா, உன்னால அதை பண்ண முடியாது. அம்மன் மனசு இறங்கணும்னா பூசாரி சொன்ன அந்த கஷ்டமான பரிகாரத்தை நீ பண்ணணுமா. இது உயிருக்கு ஆபத்து வரும் தானே சொன்னாரு. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அதை எங்களால தாங்கிக்க முடியாது. அக்கா, என் மாப்பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகாதுக்கா. அவன் நிச்சயம் எழுந்து வந்து பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிடுவாங்க. நீ உன் மகன் மேல இருக்க பாசத்துல பரிகாரத்துக்கு ஒத்துக்கிட்ட. நாங்க உன் மேல இருக்க பாசத்துல இந்த பரிகாரம் வேணான்னு சொல்றோம். கேளுக்கா, பிடிவாதம் பண்ணாத. அதான் உன் தம்பி சொல்றாப்ல, ஒழுங்கா கேளு. அம்மா போட்டா அது இறங்க 10-15 நாள் ஆகும். அப்புறம் அதுவே சரியாயிடும். இதுக்கு போய் நீ ரொம்ப பண்றமா? சரி, இதெல்லாம் விடு. ஆமா, இவனை இந்த 3 நாள்ல ரெடி பண்ணி இவரை எங்க அனுப்ப போறீங்க? இவர் அப்படியே படிச்சு பரீட்சை எழுதி வாத்தியாராய் கிழிக்க போறாரு. இவனுக்காக போய் பரிகாரம் அது இதெல்லாம் பண்ண போய் உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இந்த வீட்டை யார் பொறுப்பா பாத்துக்கிறது? என் உயிரே போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. இன்னும் 3 நாள்ல இவன் எழுந்து பரீட்சை எழுத போவான். போவான் போவான், பார்க்க தானே போறேன்.
எல்லாத்துக்கும் தோ இருக்காளே இவ்வளவு சொல்லணும். இவதான் இவனை மறுபடியும் படிக்க வைக்கிறேன் கிழிக்க வைக்கிறேன்னு சொல்லி அவனை உசு பேசி சீண்டிட்டு இருக்கறா. அதுக்கு நீயும் கூட சேர்ந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. மா இங்க பார், என் பேச்ச கேளு. பரிகாரம்லாம் வேணாம். 10 நாள் இவனை சும்மா விட்டா எல்லாமே சரியா போயிடும். டேய், நீ வெளியில போடா முதல்ல. என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். பேச வந்துட்டான், பேச. போடா. டேய், அவனை வெளியில போக சொல்லு. போறேன். எனக்கு என்ன, நல்லது சொன்னா யார் இந்த வீட்டுல பேச்ச கேக்குறீங்க? என்னவோ பண்ணிட்டு போங்க. அக்கா, எதுக்கு ஒரு தடவை? டேய் தம்பி, நான் முடிவு எடுத்துட்டேன். எனக்கு என்ன ஆனாலும் இதுல இருந்து நான் பின்வாங்க போறதில்லை. அக்கா, நீ என் மகனுக்காக, அவனை திரும்ப படிக்க வைக்கிறதுக்காக அமுதா புள்ள எம்பிட்டு போராடி இருப்பா. என் மருமகப்பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்க போகும்போது அந்த தெய்வம் நம்மள சோதிக்கிறான். அந்த தெய்வத்தோட போராடி என் மருமகப்பட்ட கஷ்டத்தை வீண் போக விட மாட்டேன். இவன் நிச்சயம் பரீட்சை எழுதுவான். என் உசிரே போனாலும் இத நடத்தி காட்டுவேன், நடத்தி காட்டுவேன். அண்ணா, என்னண்ணே இன்னும் ஆத்திரம் அடங்கலையா? எப்படி அடங்கும் வடிவேலு, எப்படி அடங்கும்? சமயக்கட்டில் கடந்த அந்த அமுதா இப்ப ஜான்சி ராணி மாதிரில நடந்துக்கிறா. ஊர் முன்னாடி அந்த வாத்திச்சியோட சேர்த்து வச்சு அந்த செந்தில் பயலை அசிங்கப்படுத்தலான்னு பார்த்தா, அதுல அந்த செல்வாவை குறுக்க விட்டு நம்ம திட்டத்தை நொறுக்குனது இல்லாம நம்மளையும் ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டா. அவள்லாம் ஒரு ஆளுன்னு என் முன்னாடி பேசுறதும் இல்லாம எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போறா. என் பொண்டாட்டி மூஞ்சில முடிக்க முடியலடா, அசிங்கமா இருக்கு. நாம என்ன திட்டம் போட்டாலும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கா, நாம தோத்துக்கிட்டே இருக்கோம். அண்ணா, உன் மனசுல இருக்கிற காயத்துக்கு மருந்து போடுற மாதிரி ஒரு சங்கதியை தான் நான் கொண்டு வந்திருக்கேன். அண்ணா, செந்தில் பயலுக்கு அம்மா போட்டிருக்கு. அப்படி போகுதா? ஆத்தா கொஞ்சம் உக்கரமா தானே அவன் மேல இறங்கியிருக்கா. இது எப்படியும் சரியாக 10 நாளாவது ஆகுன. அப்போ அவன் பரீட்சை எழுத முடியாது, பாஸும் ஆக முடியாது. நானும் அதெல்லாம் நினைச்சுதானே சந்தோஷப்பட்டேன். ஆனா அது நிலைக்காது போலையேண்ணே. ஏன்? அவனுக்கு அம்மா போட்டதும் எங்க ஆத்தா என்னடானா கோவில்ல இருக்கிற ஆத்தாவை வேண்டிக்க போச்சு. அங்க இருக்கிற பூசாரி ஏதோ பரிகாரம் சொல்லியிருக்காருன்னு அத பண்ணிட்டா 3 நாள்ல சரியாயிடுமா. அத கேட்டுட்டு வந்துட்டு எங்க அம்மாவும் அந்த பரிகாரத்தை பண்ணிய தேர்வுன்னு புடிவாதமா இருக்காங்கண்ணே. அப்படி எல்லாம் பரிகாரம் பண்ணா அம்மா இறங்கிருமா என்ன? இதெல்லாம் கதை மாதிரில இருக்கு. இல்ல பழனி என்ன, வடிவேல் சொல்றது உண்மைதான். பூசாரி சொன்ன மாதிரி அம்மனுக்கு தீச்சட்டி பரிகாரம் பண்ணா எப்பேற்பட்ட அம்மையும் 2 நாள்ல இறங்கிரும். ஆனா இது உயிருக்கு ஆபத்தான பரிகாரமாச்சே. 108 படி முட்டி போட்டு ஏறி அம்மன் தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டு திரும்ப முட்டி போட்டு கீழே வரணுமே. பரிகாரம் பண்ணணுமா? அதை அம்புட்டு ஈஸியா பண்ணிட முடியாது. ஆனா அதை கஷ்டப்பட்டு பண்ணிட்டா நிச்சயம் அம்மா சரியாயிரும். அத மாதிரி நிறைய பேருக்கு சரியாயிருக்கு. பரிகாரத்தை சரியா பண்ணலன்னா அம்மா இன்னும் உக்கிரமாயிருவா. அதுவும் இல்லாம அது சரியாகிறதுக்கு வாரக்கணக்காயிரும். அப்புறம் பரிகாரத்தை சரியா பண்ண விடாம பண்ணிடுவோம். இதெல்லாம் உங்க அண்ணன் வாத்தியார் இடக்கூடாதுங்கிறதுக்கு தான் பண்றேன். வாத்தியார் ஆயிட்டான் அப்புறம் உன்னை சத்தியமா மதிக்க மாட்டான். அதனாலதான் இதெல்லாம் பண்றேன். இதுல உனக்கு எதுவும் வருத்தம் இல்லைல்ல வடிவேலு? அண்ணா, என்னண்ணே இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவன் யாருண்ண? எனக்கு நீதானே அண்ணன். நீ எது பண்ணாலும் ஏன் நல்லதுக்கு தானே பண்ணுவ. இதுல நான் என்ன பண்ணணும் நீ சொல்லு. பரிகாரம் பண்ண போறது உங்க அண்ணன் மட்டும் கிடையாது, உங்க அம்மா. அதனால இதுல நீ இறங்கினா சரியா வராது. நீ பயப்படாத வடிவேலு. உன் ஆத்தா உசுருக்கு எந்த பாதிப்பும் வராம பரிகாரத்தை மட்டும் பாதியிலேயே நிறுத்தி அந்த அம்மனை உக்கிரமாக்கி
பாதிப்பு மொத்தமும் அந்த செந்தில் பயலுக்கு வர்ற மாதிரி பண்ணிடுவோம். ஆ, காத்தாவை தீச்சட்டியோட மேலே போக விடாம பண்றோம். மிஸ் ஆயிடுச்சுன்னா தீர்த்த தண்ணியோட கீழே வர விடாம பண்றோம். ரெண்டுல ஏதாவது ஒன்ன சரியா பண்ணா போதும் வடிவேலு. ஆ. கணக்க சரியா போடுறேன். இந்த தடவை நான் நிச்சயம் தோக்க மாட்டேன். அந்த செந்தில் பயல வாத்தியார் ஆக விட மாட்டேன். சாமி சொன்ன மாதிரி பரிகாரத்துக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டமா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதே. ஆத்தாவோட சன்னதியில சரணாகதி ஆயிட்டீங்கல்ல, இனிமே எல்லாத்தையும் அவா பார்த்துப்பா. உங்க பையனை ஆத்தாவோட காலடியில படுக்க வைங்க. மாப்பிள்ள சுத்தமா நடக்க முடியாம கஷ்டப்படுறான். ரொம்ப சிரமப்பட்டு அழைச்சிட்டு வந்திருக்கோம். இதுல எப்படி இம்புட்டு படியேறி? அவளுக்கு வந்திருக்கிறது சாதாரண அம்மை இல்ல, அம்மனோட உக்குரம். நீங்க எல்லாரும் சரியான நேரத்துல தான் வந்திருக்கீள். இந்த ஆபத்துல இருந்து நீங்க மீளணும்னா அந்த அம்மன் கிட்ட நீங்க சரணாகதி ஆயிடுங்க. மேல படிக்கட்டுல போனேன்னா அம்மனோட கடைசி படியில அம்மனோட அருள் இருக்கும். லட்சோப லட்ச மக்கள் அம்மன் தரிசனத்துக்கு காலடி எடுத்து வைக்கிற முதல் படி அதுதான். அங்கே தம்பிய அம்மனுக்கு பிடிச்ச வேப்பன படுக்கையில படுக்க வைக்கும். சரிங்க சாமி, கூட்டிட்டு போங்க. அதுவா அம்மா, இங்க இருந்துதான் உங்க பையனை காப்பாத்த போற போராட்டம் ஆரம்பிக்க போகுது. அம்மனை மனசார வேண்டிக்கோங்க. அவளோட பாரம் மொத்தமும் நீங்க சுமந்து அந்த ஆத்தாவோட காலடியில இறக்கி பையனை நீங்க காப்பாத்த பாருங்க. நான் அங்கிருந்து அக்னி சட்டி எடுத்துட்டு வரேன். அம்மா, நான் திரும்பவும் சொல்றேன்னு நினைச்சுக்காதே. நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லல, விபரீதம் எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக சொன்னேன். நீங்க அம்மனை நினைச்சுட்டு பரிகாரம் பண்ணலாம் 2 நாள்ல சரியாயிடும். பரிகாரம் பண்ணாம விட்டாலே 10-15 நாள்ல சரியா போயிடும். ஆனா பரிகாரம் பண்றேன் அது இதுன்னு பாதியில தடப்பட்டு நின்னு போயிடுத்துனா அம்மன் உக்கிரமாயிடுவா. அதுக்கப்புறம் அது சரியாகிறதுக்கு 2-3 மாசங்கள் ஆகும். எதுக்கும் ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கோங்கம்மா. அத்தை, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. அந்த அம்மன் நிச்சயமா நம்மள கைவிட மாட்டா. பூசாரி, நீங்க தீ சட்டியை எடுத்துட்டு வாங்க. சரிங்கம்மா. ஆத்தா, நீ ஏதோ காலேஜ் போய் பார்க்கணும்னு சொன்னியே? ஆமா அத்தை, பரீட்சைக்கு முன்னாடி வேற ஏதோ பரீட்சை எழுதணும்னு சொன்னாங்க. ஆமா, அது இன்டர்னல். அதுல பாஸ் ஆனாதான். ஆமா, அதேதான். அத கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்லதான். ஏன் நம்ம பேசி பார்க்க நமக்காக தள்ளி வைப்பாங்களா? நம்ம என்ன ஏமாத்தவா போறோம்? இவங்க என்ன படிக்காமலா இருந்தாங்க? உடம்புக்கு இப்படி ஆயிடுச்சு. இதை எடுத்து சொல்லி புரிய வைப்போம். முயற்சி பண்ணி பாப்போம். முதல்ல நீ அங்க போ அத்தா, நான் பாத்துக்கிறேன். எப்படியும் இவ சரியாயிடுவான். அங்கன இருக்கிற பிரச்சனையை போய் சரி பண்ணு, அதுதான் முக்கியம். அத்தை, நீங்க தைரியமா இருங்க. அம்மன் நமக்கு எப்பவுமே துணையா இருப்பா. நான் காலேஜுக்கு போய் இவங்க நிலைமையை எடுத்து சொல்லி கொஞ்சம் கால அவகாசமும் கேட்டுட்டு வந்துடுறேன். நமக்கு நடக்கிற இந்த போராட்டமே இவன் வாத்தியார் ஆகணுங்கிறது தான்.
அந்த போராட்டத்துல நாம தோத்துடக்கூடாது அமுதா. மாணிக்கம், நீ அமுதா புள்ள கூட துணைக்கு போயிட்டு வா. அவ தனியா போறது அம்முட்டு நல்லதில்ல. அத்தை, சித்தப்பாவும் வந்துட்டா இங்க உங்களை யாரு பாத்துப்பா? இவங்க இங்கே இருக்கட்டும். என்னை பத்தி நீ கவலைப்படாத ஆத்தா. மாணிக்கம், நீ அவளை கூட்டிட்டு போடா. அத்தா, என் புருஷனை உன் காலடியில போட்டுட்டு உன்னை நம்பிதான் நான் போறேன். நீதான் இவகளை எப்படியாவது காப்பாத்தி கொடுக்கணும். எங்க அத்தைக்கும் எதுவும் ஆகாம பாத்துக்கணும். பாத்துக்கடா. ஆமா.